புதுசாக வீடு கட்டுறவங்க யாரும் ஹோம் லோன் வாங்காதீங்க. ஹோம் லோன் வந்து ஒரு ஸ்கேமு. அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வரும். உங்களால் பணம் கட்ட முடியாது அப்படின்ட்டு ரீசெண்ட் டைமில் நிறைய மீம்ஸ்லாம் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த வீடியோ வந்து வியூஸே போகலனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஹோம் லோன் பற்றி பேசி ஆகணுங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஹோம் லோன் வந்து வாங்கலைன்னா நம்ம மிடில் கிளாஸில் உள்ளவங்க நம்ம எப்படி வந்து வீடு கட்ட முடியும்? வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாது ஒரு மினிமம் லெவலில் ஒரு சின்ன வீடாவது நம்ம அவுட்டரில் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த வீடை நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்குறோம்னு வைங்களேன், 1000 2000 மாதம் சேர்த்து வச்சு வாங்குறோம்னா 20 லட்ச ரூபா சேர்க்கறதுக்குள்ள அந்த வீடோட மதிப்பு 60 லட்சமாக மாறிடும். 3 மடங்கு அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம 20 லட்ச ரூபா லோன் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறப்போ அது வந்து ஃபிக்சடு. 20 லட்ச ரூபாவில் நம்ம முடிச்சிட்டோம். அதனால லோன் வந்து நமக்கு டபுள் ஆனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்து டபுள் வரைக்கும் ஆகணும் வைங்களேன். வட்டி கொஞ்சம் அதிகமாகிற பொறுத்து நீங்கள் 20 லட்ச ரூபா லோன் வாங்குனீங்கன்னா அது 38 to 40 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அப்படி வந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு இடத்தோட வேல்யூ அந்த டைமில் உங்களுக்கு 40 லட்சமாக இருக்கும். நீங்கள் கெட்டின அமௌண்ட்டு வட்டியோட சேர்த்து வந்து அதில் வந்துடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எதுக்குனாலுமே வந்து உங்களால் சேர்க்கவே முடியாது. ஒரு சின்ன எமர்ஜென்சியோ இல்லை ஏதாவது செலவுகளுக்கு வந்து உங்களால் டக்குன்னு அந்த பணத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துருவீங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, ஹோம் லோன் வாங்கணும், கண்டிப்பாக வீடு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் லோன் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வீடு வாங்க முடியும். சேர்த்து வச்சு வாங்குறதுலாம் பாசிபிளே கிடையாது. ஆனால் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா நம்மளோட தகுதி ஒன்று, நம்மளால் எவ்வளோ கட்ட முடியும். இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து மாதம் 1000 ரூபா நம்ம டியூ கட்டுற மாதிரி இருக்கும். மாதம் 1000 ரூபா இல்லை ஒரு 1500 வைங்களேன், 1500 ரூபா என்னால் மாதம் கட்ட முடியும் அப்படின்னா நம்ம 1 லட்ச ரூபா எடுக்கலாம். அதுமாதிரி 10 லட்ச ரூபா லோன் எடுக்கணும்னா நமக்கு 10,000 ரூபா மாதம் கட்ட முடியணும். 10,000 ரூபா கட்ட முடியணும்னா நமக்கு குறைஞ்சது 30,000 இன்கம் வரணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹோம் லோன் எடுக்கணும். இல்லை சும்மா ரொம்ப பெரிய லெவலில் எடுப்பாங்க, அவங்களுக்கு சேலரியே 30,000 ரூபா இருக்கும். அவங்க 20 லட்ச ரூபாய்க்கு வீடு எடுத்து போட்டுருவாங்க, மாதம் 20,000 ரூபா டியூ கட்டுறாங்க, இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு ஹோம் லோன் ரிஸ்க்கு கஷ்டம். மற்றபடி நமக்கு வந்து நார்மலான ஒரு இதுக்கு நல்லா பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்து ஹோம் லோன்லாம் யாருனாலும் கண்டிப்பாக எடுக்கலாம். நம்மளும் இல்லைனா எப்படி தான் வீடு வாங்குறது? நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. லோன் எடுத்தால் மட்டும் தான் வீடு வாங்க முடியும். வீடுங்கிறது வந்து ஒரு அசட்டு தான். அது எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாது. ஒருவேளை நம்மளால் பணம் கட்ட முடியல, டியோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம், இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சி செலவாயிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து லோன் அக்கௌண்ட்டு என்பிஏ ஆகும். என்பிஏ வந்து அதை ஏலம் விட்டு அந்த வீடை சேல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அன்றைக்கி வேல்யூவில், இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு 10 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்களா, அந்த வீடு எவ்வளோ டோட்டலாக போகுதோ அந்த பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். 10 லட்சத்துக்கு மேலேயே கூட நமக்கு வரும். அந்த வீடு எவ்வளோ சேல் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் பின்ன கூட வரும். லாஸில் கூட வரலாம், மேபி அதோட அதிகமாக கூட வரலாம். யாரும் லாஸ்லலாம் சேல் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் டியூ கட்ட முடியாமல் அந்த வீடை சேல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், மார்க்கெட் வேல்யூ என்ன போகுதோ அதை விட அதிகமாக தான் நமக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து அது லாஸ்லலாம் ஒன்றும் பெரிய லெவலில் வராது. ஹோம் லோன் வாங்குறவங்க ரிஸ்க்குன்னு நினைக்காம தைரியமாக. இன்னொன்று நம்ம அப்படி பண்ணால் தான் நம்மளால் காசு சேர்க்க முடியும். நம்ம கையில் காசு இருந்துன்னு வைங்களேன், தாராளமாக செலவு பண்ணிடுவோம். காசே இல்லைங்கிறப்போ தான் நம்ம அதை கடன் அடைக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும், போனஸோ இல்லை ஓட்டியோ ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்றதுலாம் 1000 ரூபா 2000 ரூபா கூட 10,000 ரூபா வர நம்ம அதில் லோனில் கட்டிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி நம்ம வெறும் டியூ மட்டும் தான் கட்டுவேன், இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் கட்டுவேன் அப்படின்னு கேட்டாமல் நம்ம கையில் வர்ற 1000 ரூபா 2000 ரூபா முதல் கூட நம்ம அது கட்டினா மட்டும்தான் லோனு சீக்கிரமாக அடைக்க முடியும். நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் கட்டணும், ஊருக்குள்ள இடையில வந்து பணம் கட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு பல்காக ஒரு 1 லட்சம் வந்ததுன்னா உங்களுக்கு வட்டி ரொம்ப குறையும். 1 லட்சத்தை தூக்கி நீங்கள் அப்படியே உடனே அதில் போட்டுருங்க லோனில். அது எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் போடலாம். இல்லை அந்த 1 லட்சம் உங்களுக்கு தேவை இருக்கணும், நீங்கள் வேறு எதில் கூட போடலாம். லோன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் எல்லாருமே, அப்போ தான் நம்மளால் வீடு கட்ட முடியும். ஹோம் லோன்லாம் வாங்காதீங்க, வீடெலாம் கட்டாதீங்கன்னு யாரும் சொன்னால் கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். கேட்டால் கதை விடுவாங்க, நான் வந்து லோன் எடுத்தேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன். அவங்க பிளான் பண்ணி பண்ணால் யார் வேணாலும் லோன் எடுக்கலாம். ஹோம் லோன் வீடு யார் வேணாலும் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.